எங்க எங்க பேசுறா? தெரியாம தான் கேக்குறேன். இந்த பிரீத்தி என்ன பண்றான்னு உங்களுக்கு எல்லாம் வேவு பாக்குறது தான் வேலையா? உங்களுக்கும் உங்க பொண்டாட்டிக்கும் வேற வேலையே இல்லையா? ஒன்னும் புரியலையே. திடீர்னு பேசுறா, டப்புன்னு ஆஃப் ஆயிடுறா. ஏன் இப்படி பண்றா? என்னையா புலம்பிக்கிட்டே வர்ற? அது ஒண்ணு இல்லடா வருது. இந்த பிரீத்தி மௌன விரதம்னு சொல்றா, திடீர்னு பேசுறா, டப்புன்னு ஆஃப் ஆயிடுறா. இவளை ஏதாவது ஒண்ணு பண்ணி பேச வைக்கணும்டா. அப்பதான் என் பொண்டாட்டிக்கிட்டே எனக்கு நல்ல பேர் கிடைக்கும். என்னை வச்சு ரகசியமும் பேசுவா. ஓ, நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? என்னடா ஐடியா? நம்ம 2 பேரும் போய் அந்த பிரீத்திய டேய் கண்ணா பின்னான்னு திட்டுவோம். அப்ப தானா வாயை திறந்து பேசுவாள்ல. எப்படி? சூப்பர்ரா டேய் வருது. பாப்பலாம். வா வா வா. டேய் வருது. சைலண்டா வா. ஆர்மி. ஏய் பிரீத்தி, என்ன உன்னதா? கிளம்பு. பா 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 பா. வந்துட்டான் பெருசா. டேய் அத்த ரூமுக்கு போறாடா. வாடா 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 வந்துடுறா. வா. அம்மா அவங்க என்னைய திட்டுறாங்க. யாரு? அந்த வரதராஜ அண்ணன் அப்புறம் அந்த ராம்கி அண்ணன். அவங்க 2 பேரும் தான். சந்திரிகா வேலையா தான் இருக்கும். சரி நீ வா உட்கார். இந்த பாரு, அந்த 2 இருக்குதுங்களே சும்மா டம்மி பீசுங்க. நீ இன்னைக்கு மௌன விரதம் சொன்னல, அதை எப்படி கலைக்கலான்னு பிளான் பண்றாங்க. அவங்களுக்கு பழைய பிரீத்தி மாதிரி பண்ணாதான் அறிவு வரும். நான் சொல்ற மாதிரி பண்ணு. என்ன சொல்லுங்கம்மா, நான் என்ன பண்ணணும்? அது வந்து போ போ முருகா. பிரீத்தி, என்ன பாட்டு திடீர்னு நீ மௌன விரதம் சொன்னாங்க? என்ன விஷயம்? அது இவெல்லாம் என்னைய பாட சொல்லி பாடா படுத்துனாங்கல்ல, அதே அத பார்த்துட்டு சும்மா சொன்னாங்க. ஓ, அது போக உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல சொன்னாங்க. என்னது? ஓ, அவங்களுக்கு பதிலடி கொடுக்க பாட்டியை சொல்லிட்டாங்களா? சூப்பர். சரி, நீ போய் வேப்பில எடுத்துட்டு வா, நான் குங்குமம் எடுத்துட்டு வரேன். போ. பாட்டி சொன்ன மாதிரி வெறும் குங்குமம் மட்டும் போட்டா நல்லா இருக்காதே. ஸ்பெஷலா நம்ம ஒண்ணு சேர்ப்போம். எது சேர்க்கலாம்? இது அவன். ஐயோ சந்திரிகா, பிரீத்தி பழைய மாதிரி மாறிட்டா. என்ன மேடம், பிரீத்தி மாதிரி யாரோ கத்துறாங்க? பிரீத்தி ஆரம்பிச்சிட்டா. ஆத்தா வந்திருக்கேன்டா, வெளிய வாங்க. ஐயோ நான் இல்ல. அவளேதான்.
அவதான் பிரீத்தியே இல்லையே. பின்ன எப்படி பிரீத்தி மாதிரி நடிக்கிறா? ஃபுல் ஃபார்ம்ல இருக்கா போல. பட்டை கிளப்ப போறா இன்னைக்கு. ஐயோ என்ன? ஏய், உங்களை தான் கூப்பிடுறா. ஐயோ பயமா இருக்கு. பயமா வாங்கடா வெளிய. உங்களோட அம்மா தானே? போங்க. நீ வேற வாடி. சீக்கிரம் வாங்கடா. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஏய் வராங்க வராங்க வராங்க. என்ன சொல்லாத? டேய், எனக்காக மௌன விரதம் இருந்த என் பக்தைய பேச வைக்க முடிவு பண்ணி தொந்தரவு பண்ணீங்கல்ல, உங்களை சும்மா விட மாட்டேன்டா. மேடம், வேண்டாம் மேடம். கொஞ்சம் பழசெல்லாம் யோசிச்சு பாருங்க. அமைதியா இருக்கிறதா நமக்கு நல்லது. அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு அடி விழ வேண்டியதுதான். எங்களை மன்னிச்சிராத்தா. இனிமே என் பக்தைய தொந்தரவு பண்ணுவீங்களா? சத்தியமா இனிமே பண்ண மாட்டோம் ஆத்தா. ஆத்தா பாவம் ஆத்தா. இந்தாங்க இந்த குங்குமத்தை போட்டு ஆசீர்வாதம் பண்ணி ஆத்தா. ஆசீர்வாதம் பண்ணியா? ஆமாத்தா, ஆசீர்வாதம் பண்ணாத்தா. இனிமே இப்படி பண்ண மாட்டீங்களா? பண்ண மாட்டோம். இனிமே பண்ணவே மாட்டோம் ஆத்தா. சரி. பூசு பூசாத்தா. பூசாத்தா. வாடா. ஆத்தா எனக்கு கூட பூசாத்தா. நல்லா பூசாத்தா. அப்படிதான். இங்க இங்க இந்த பக்கம் ஃபுல்லா அப்படியே நல்லா பூசு. ஓகே ஆத்தா, ஓகே ஆத்தா. சரி, மன்னிச்சிட்டேன். ஐயோ டே வருது. குங்குமத்துல மிளகா தூளை மிக்ஸ் பண்ணிட்டாடா. ஆமாயா, எரிதியா. ஐயா எப்படி? என்னாச்சு? ஒண்ணு இல்ல பாட்டி. பிரீத்தி மௌன விரதம் இருந்தால அதை கலைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. அதான் பிரீத்தி மேல சாமி வந்திருக்கு. ஆத்தா, என் குடும்பத்தை ஒண்ணு பண்ணிடாத ஆத்தா. இனிமே உனக்கு எந்த கெடுதலும் நடக்காத ஆத்தா. இனிமே யாராவது தொந்தரவு பண்ணீங்க, நான் யாரையும் சும்மா விட மாட்டேன். பிரீத்தி பிரீத்தி, 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 என்னாச்சுமா? விக்ரம், மாப்பிள்ளை எங்க? பாட்டி கூட்டிட்டு வந்துடுறேன் பாட்டி. முகத்தை கழுவி கூட எரியுதடா. ஆமாயா, பயங்கரமா எரிதியா. அட பாவிங்களா, எதுல கலக்கிறதுன்னு கூட தெரியலையா? குங்குமத்துல மிளகா தூளை கலப்பாங்களா? ஐயோ, அநியாயம் பண்ணிட்டாளே. அங்கிள், உங்களை பாட்டி கூப்பிடுறாங்க. மாப்ள நான் வரல மாப்ள. அட வாங்க அங்கிள், வாங்க வாங்க. அட வாங்க மாமா, வாங்க 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 வாங்க. பாட்டி வந்துட்டாங்க பாட்டி. ஏன் மாப்பிள்ளை, நான் தான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன்ல, அவளை எதுவும் பண்ணாதீங்கன்னு. இப்ப பாத்தீங்களா, அவ மேல சாமி வந்திருக்கு. ஏயா, நீங்க பண்ணதுனால இந்த குடும்பத்துக்கு ஏதாவது வந்துருச்சுன்னா யார் தாங்குறது? பரவாயில்லையா? இத பாருங்க, உங்க எல்லாருக்கும் நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன், நல்லா கேட்டுக்குங்க. நான் ஊருக்கு போற இந்த கொஞ்ச நாள்ல பிரீத்திய ஆட சொல்றது, பாட சொல்றது, தேட சொல்றது, பேச சொல்றதுன்னு ஏதாவது பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் இந்த வீட்டுல யாருமே இருக்க முடியாது. சொல்லிட்டேன். தலைவலி பிடிச்சது.
இது விக்ரம் பிளானா இல்ல அம்மா பிளானா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. ஆனா ஒண்ணு, இப்படி மிரட்டினா பயந்து விட்டுடுவோமா? இந்த பிரீத்தியை இந்த கேப்ல என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். வீரமாத்தி தாயே, என் பேரனோட ஜாதகத்துக்கு ஏத்த பொண்ண அவனுக்கு கட்டி வச்சா என் பரம்பரைய வழி வழியா பழி வாங்கிட்டு வர சாபத்துக்கு விமோச்சனம் கிடைக்கும்னு நீதான் என் மனசுல நம்பிக்கையை விதைச்ச. அதுக்காக உசுர கொடுத்து போராடி ஜாதகத்துக்கு ஏத்த பொண்ண கண்டுபிடிச்சு கொண்டு வந்த. அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ண போற நேரத்துல சோதனைக்கு மேல சோதனை கொடுத்து கல்யாணத்தை நிறுத்தி என்ன நிலக்கொலைய வச்சிட்ட. போதுமா, இதுக்கு மேல சோதிக்காத. அதை தாங்குற சக்தி எனக்கு இல்ல. இப்ப நான் பிரீத்தியை கூட்டிக்கிட்டு வெளிநாடு போறேன். அவ சுயநினைவை மீட்டு கொடுத்து அவளை கண் திறந்து பேச வைக்கணும். அவ விக்ரம கட்டிக்க முடியாதுன்னு சொன்னா மட்டும்தான் என்னால ஸ்ரீஜா விக்ரமுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். நீதான் தாயே, தயவு செஞ்சு அருள் புரியணும். நான் போயிட்டு வரேன். பிரீத்தி கிட்ட யாரும் பிரச்சனை பண்ணக்கூடாது, சரியா? வரேன், பாய். போயிட்டு வரேன். பாய் விக்ரம். பாய் பாட்டி. பாய் அத்தை. நான் எப்படியாவது உன்னை காப்பாத்திடுவேன். போலாம். ஏய், என்ன விக்ரம், பார்த்து வர மாட்டியா? ஷூ, காலையில என்னடானா மாடியில் அடிச்சுக்கிட்ட, இப்ப என்னடானா இங்க அடிச்சுக்கிற. என்னாச்சு உனக்கு? என்னன்னு தெரியல சித்தி, காலையில இருந்தே ஒரு மாதிரியா இருக்கு. ஷூ, பாட்டி ஊருக்கு போயிருக்காங்கல்ல, அதனாலதான் உனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. இல்ல சித்தி, என் மனசுக்கு நெருங்கினவங்களுக்கு ஏதோ ஒன்று ஆன மாதிரியே இருக்கு. அதனாலதான் காலையில இருந்தே என் மனசு படபடன்னு இருக்கு. அதான் துடிச்சுக்கிட்டே இருக்கு சித்தி.
பாட்டி இவ்வளவு நாளா உன் கூட இருந்துட்டு இப்ப வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க. அதனால தான் உனக்கு அப்படி இருக்கு. நீ போ, மேல போய் ரெஸ்ட் எடு போ. இல்ல சித்தி, நான் என் ஃப்ரெண்ட பார்க்க போகணும். சரி சரி, அப்போ இரு, நான் தண்ணி கொண்டு வர, குடிச்சிட்டு போ. இரு. சரி. இந்தா தண்ணி குடி. குடி. போதுமா? போதும். சரி, பார்த்து போயிட்டு வா. சரி சித்தி, பார்த்து பத்திரம். ஒரு சென்ட் பண்ணிருங்க மேடம். பிரீத்தி ஒன்றும் ஆகாது, நீங்க கவலைப்படாதீங்க மேடம். தேங்க்யூ டாக்டர். ஓகே மேடம். ஏய், மருதாணி விக்கிற நேரம் அது? அம்மா இப்ப வச்ச என்னம்மா? உங்க அப்பா மாதிரி நீ லூசா இருக்கியே. விக்ரம் கிட்ட போய் பேசி அவனை எப்படி எல்லாம் வளைச்சு போடலான்னு யோசிக்கிறது விட்டுட்டு என்னமோ கல்யாண பொண்ணு மாதிரி மருதாணி வச்சிட்டு இருக்க. இந்த மருதாணியை வச்சுக்கிட்டு நீ எங்க போய் ஷோ காட்ட போற? அம்மா மருதாணி தானம்மா போட்டேன், அதுக்கே நீ இவ்ளோ கோவப்பட்டு திட்டுற? கோவமா? எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு உன்னை அப்படியே கழுத்தை நெரிச்சு கொல்லணும் போல இருக்கு. ஒன்னு சொல்லியெல்லாம் குத்தம் இல்ல, எல்லாம் என் நேரம். நான் ஒரு முட்டாள்டி. பொண்ண மாதிரி ஒருத்திய வச்சுக்கிட்டு நான் ஒரு பிளான் பண்ணிருக்கேன் பாரு. என்ன சொல்லணும்? மா இப்ப நான் என்ன பண்ணும், நீ அத மட்டும் சொல்லு. அதை விட்டுட்டு சும்மா சுத்தி வலிச்சு பேசிட்டு இருக்க. இவ்வளவு நாள் வரைக்கும் நம்ம வீட்டுல இருக்கிறது பிரீத்தி தானா இல்ல வேற ஒரு பொண்ணான்னு தெரியாம இருந்தோம். அதுவும் இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சு நடக்குதா தெரியாம நடக்குதான்னு குழம்பி போயிருந்தோம். அம்மா இப்ப வரைக்கும் நம்ம அப்படிதானம்மா இருக்கோம். அதுக்கும் நான் மருதாணி வைக்கிறதுக்கும் என்னம்மா சம்பந்தம்? இவ்வளவு நாள் இருந்த குழப்பம் இனி இருக்க கூடாது. அம்மா இல்லாத இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நம்ம வீட்ல இருக்கிறவ யாரு, அம்மா எதுக்காக விக்ரம் கல்யாணத்தை தள்ளி போட்டாங்க, இவளுக்கும் அம்மாவுக்கும் என்ன சம்பந்தம், இவ உண்மையாவே பிரீத்தியா இருந்தா போன்ல பேசுற அம்மா யாரு, அவளுக்கும் இவளுக்கும் என்ன சம்பந்தம், இதுக்கெல்லாம் ஒரு விட கண்டுபிடிச்சு ஆகணும். சரிம்மா, இப்ப நான் அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த பாருங்க சார், அஞ்சனாமா ஏற்கனவே வார்னிங் கொடுத்தோம். எப்படி 10 லாரியை நீங்க வெளியே அனுப்ப முடியும்? நீங்க என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. விடியறதுக்குள்ள 10 லாரியும் உள்ள வந்துடணும். இல்லன்னு வைங்க, மொத்த லாரி ஏஜென்சியும் காலி பண்ணிடுவேன். அஞ்சனாமா கம்பெனிக்குள்ள இனிமே உங்க லாரி ஒண்ணு கூட உள்ள வர முடியாது.
வைங்க சார் போன உயிர் எடுத்து. அவ உன்னையும் நாகலட்சுமியையும் அக்கா அக்கான்னு சொல்லிட்டு இருக்கா. நாகு எனக்கு போனை எடுக்க உதவி பண்ணதுனாலையும் நான் போன் எடுத்ததுனாலையும் கண்டிப்பா நாகு கிட்டயும் என்கிட்டயும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்னு அம்மா பிரீத்தி கிட்ட சொல்லிருப்பாங்க. ஆனா உன் கதை அப்படி இல்ல. நீ சொன்னா நம்புவா. நீ என்ன பண்ற, நேரா பிரீத்தி கிட்ட போ. உங்க அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, கீழே விழுந்து மயக்கம் போட்டுட்டாங்க, உயிருக்கு ஆபத்து அப்படின்னு ஏதாச்சும் ஒரு பொய்ய சொல்லி அவளை பயமுறுத்தி பதட்டப்பட வை. அவளும் பயந்து போய் என்னாச்சோ ஏதாச்சோன்னு அவ அம்மாவை பார்க்க போவா. நாமளும் அவளை ஃபாலோ பண்ணிட்டு போய் அவ யாரு அவளோட அம்மா யாருங்கறத கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் அவளையும் அவ அம்மாவையும் விக்ரம் முன்னாடி கொண்டு போய் நிறுத்துறோம். நிறுத்தி இவ பிரீத்தி இல்ல வேற ஒருத்தின்னு விக்ரம் மனச உடைக்கிறோம். ஐயோ என்னது இது? அம்மா இல்லாத நேரத்துல இவங்க தேன்மொழிய மாட்டி விட பிளான் பண்றாங்க. இப்ப ஏதாவது பண்ணி ஆகணுமே, இல்லன்னா எல்லாமே கெட்டு போயிருமே.